நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடத்தல் உலகின் முக்கிய புள்ளி ரெஸ்ரோபே கொல்லப்பட்டான்ற செய்தியை கேட்டு மொத்த கொலம்பியா கடத்தல் உலகமே அதிர்ச்சியாகுது. கடத்தல் தொழிலோட ஜாம்பவான்கள் கார்ட்டல்களின் தலைவர் பேத்ரினோவும் ரெஃபலுமே கூட அவனை நெருங்க முடியாதபடி பெரிய பாதுகாப்பு வளையத்தை போட்டு வச்சிருந்தான் ரெஸ்ரோபே. அப்படிப்பட்டவனை கார்ட்டல் ஆரம்பிச்ச சில வருஷங்கள்லேயே ஒரு சின்ன பையன் பேப்லோ எஸ்கோபர் ரெஸ்ரோபேவை இவ்வளவு கொடூரமாக கொல்லுவான்னு கடத்தல் உலகம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒன்று. ரெஸ்ரோபேவை எப்படி ரூட் எடுத்தான், எங்கே வச்சு தூக்குனா, ரெஸ்ரோபே பாதுகாப்புக்கு எந்நேரமும் துப்பாக்கிகளோடு நிற்கிற பாடிகார்ட்ஸ் என்ன ஆனாங்க, யாருக்குமே எதுவுமே தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று மட்டும்தான், பேப்லோவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சா அது எவனாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவனோட ஒரே முடிவு மரணம். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான மரணம். இந்த செய்தியை நெத்தியில் ஆணி அடித்த மாதிரி மொத்த கொலம்பியாவுக்கும் பேப்லோ போஸ்டர் ஒட்டிட்டான். இப்போ அடுத்து ரெஸ்ரோபே மாட்டிவிட்ட 14 கிலோ கொக்கைன் கொலம்பியா பக்கத்து நாடான ஈக்குவட்டாரில் ஒரு லஞ்ச பேர்வழி இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோலில் இருக்கு. அந்த சரக்கை உடனே மீட்கணும்னு பேப்லோ ஒரு சின்ன டீமோட கிளம்பிட்டான். மாதம் டன் கணக்கில் அமெரிக்காவுக்கு கொக்கைன் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிற பேப்லோ போயும் ஒரு 14 கிலோ சரக்குக்காக கொலம்பியாவிலேருந்து ஈக்குவட்டார் போக தயாராவான்னு அவன் கேங்கில் இருந்தவங்களே எதிர்பார்க்கல. ஆனால் பேப்லோவை பொறுத்த வரையும் ஒரு டன் சரக்காக இருந்தாலும் சரி, ஒரு கிராம் சரக்காக இருந்தாலும் சரி, நேர்மையான வழியில் மாட்டிக்கிட்டா அதை விட்டுருவான். ஆனால் இந்த சரக்கு அப்படி இல்லை. பேப்லோவை ஏமாத்தி துரோகம் பண்ணி பிடிச்ச சரக்கு. அதை எந்த விலை கொடுத்தாவது திரும்ப மீட்கணும்னு பேப்லோ நினச்சான். அதுக்காக அவன் பணத்தை கொடுக்கவும் தயாராக இருந்தான், அவன் உயிரை எடுக்கவும் தயாராக இருந்தான். ஆனால் அவன் கோபத்தோடு எடுத்த அந்த முடிவுனால ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகுது. இப்போ நாம் ஈக்குவட்டார் போகிறதுக்கு முன்னாடி பேப்லோவோட காதலை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் பார்த்துடலாம். அப்போ பேப்லோக்கு 24 வயசு இருக்கும். மெத்தலின் கார்ட்டல் ஆரம்பித்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருந்தது. பேப்லோ ஒரு பண மலையே கட்டி வச்சிருந்தான். ஒரு பார்ட்டியில் தான் அந்த பொண்ணை பார்த்தான். ரொம்பவும் அழகா துருத்துருன்னு ஒரு குழந்தை மாதிரி பார்ட்டியில் சுற்றிக்கிட்டு இருந்தா. உண்மையாக சொல்லப்போனால் அந்த பொண்ணு ஒரு குழந்தை தான். ஏன்னா அவளுக்கு மொத்தமே 13 வயசு தான் ஆகியிருந்தது. அவளோட பேரு மரியா விக்டோரியா. அன்னைக்கு காலத்தில் மெத்தரின் நகரத்தோட ஹீரோவே பேப்லோ தான். ஒரு ஹீரோ தேடி வந்து காதலை சொல்லும்போது மரியாவால் மறுக்க முடியல. 2 பேரும் மெத்தலின் முழுக்க சுத்த ஆரம்பிச்சாங்க. மரியா வீட்டில் வழக்கம் போல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனால் மெத்தலின் அரசன் பேப்லோவை மீறி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. 2 வருஷ காதலுக்கு பின்னாடி பேப்லோவும் மரியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கடத்தல், போதை, பணம் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா பேப்லோவும் மரியாவும் ஒரு சிறந்த காதல் ஜோடிகளா இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சரி, இப்போ ஈக்குவட்டாருக்கு வருவோம். ஈக்குவட்டாரில் இருக்கிற கடற்கரை நகரமான சாண்டியாகோ வாஜாகில்ன்ற இடத்துல சரக்கை சீஸ் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு நேராக அங்கே வந்த பேப்லோவும் அவன் கேங்கும் ஒரு பெரிய ஹோட்டலில் வழக்கம் போல் ரூமுக்கு ஒரு போலி அட்ரஸை கொடுத்துட்டு தங்கினாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்கு ரூமில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு ரொம்ப சாதாரண மீனவர்கள் இருக்கிற குடியிருப்புகளில் போய் பேப்லோவும் அவன் கேங்கும் தங்கினாங்க. சரக்கை சீஸ் பண்ண இன்ஸ்பெக்டர் நம்பரை வாங்கின பேப்லோ ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடித்தான். வழக்கம் போல் அவனோட ஸ்டைலில் பேசினான். நான் பேப்லோ எஸ்கோபர். நான் சொல்கிறத கேட்டு மரியாதையாக சரக்கை கொடுத்துட்டா பணம் உன் வீட்டுக்கு வரும், இல்லையா உன்னோட பணம் உன் வீட்டுக்கு போகும். எது வேணும்னு இன்னும் அரை மணி நேரத்தில் நீயே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிற, புரியுதா? அவ்வளவுதான், லைன் கட்.
சரியா அரை மணி நேரத்துல பேசின இன்ஸ்பெக்டர் சரக்க திருப்பி தரதா ஒத்துக்கிறாரு. ஆனா 3 லட்சம் அமெரிக்க டாலர் வேணும்னு கண்டிஷன் போடுறாரு. பேப்லோவை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் டாலர்ன்றது அவன் மென்னுட்டு துப்புற பபிள் கம் மாதிரி. உடனே டீலிங் ஓகே ஆகுது. பேப்லோ சைட்ல இருந்து சில கண்டிஷன்களை சொல்றான். நைட்டு 8 மணிக்கு ஹோட்டலுக்கு வரணும், தனியாக தான் வரணும், மஃப்டியில் வரணும், சரக்க கையோட பெட்டியில் எடுத்துட்டு வரணும், காசை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், தேவையில்லாமல் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறான். இரவு 8 மணி இன்ஸ்பெக்டர் மஃப்டியில் ஹோட்டலுக்கு வராரு. 10 நிமிஷத்தில் பேப்லோவும் அவன் கேங்கோட ஹோட்டலுக்கு வரான். பேப்லோவை பார்த்து கை கொடுக்கின இன்ஸ்பெக்டர் அவர் பெட்டியில் எடுத்துட்டு வந்திருந்த 14 கிலோ கொக்கைனை காட்டுறாரு. அதை செக் பண்ண பேப்லோவோட ஆளு ஓகேன்னு செய்க காட்ட பேப்லோவோட ஆளு இன்னொருத்தன் 3 லட்சம் டாலர் எடுத்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தரான். எதுவுமே பேசாம இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு இருந்த பேப்லோ கொஞ்சம் கண்ணை திருப்பி ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருக்கிற ஒருத்தனை பார்க்குறான். நாம ரூம் புக் பண்ணும்போது இவன் இல்லையே, புதுசா இருக்கானேன்னு யோசிச்சுக்கிட்டே ஹோட்டல் தரைய தொடச்சிக்கிட்டு இருக்கவனை பார்க்குறான். அடுத்து ரூம் பாயை பார்க்குறான். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. டக்குன்னு பேப்லோவோட கண்ணுல ஒரு ஸ்பார்க் அடிக்குது. போலீஸ், மொத்தமும் போலீஸ், நம்மளை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் போலீஸ். போலீஸ்னு கத்திக்கிட்டே பேப்லோ இடுப்புல இருந்து கன்னை எடுக்கிறதுக்குள்ள ஹோட்டல்ல மாறுவேஷத்துல இருக்கிற மொத்த போலீஸும் மிஷின் கன்களை எடுத்து பேப்லோவையும் அவன் கேங்கையும் சுத்தி வளைக்கிறாங்க. எல்லாரும் கையை தூக்கி சரண்டராக பேப்லோ மட்டும் அந்த இன்ஸ்பெக்டரையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்தான். என்ன பார்க்குறேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க அவரை பார்த்து லேசா சிரிக்கிறான் பேப்லோ. உடனே பக்கத்துல இந்த கமாண்டோ போலீஸ் ஒருத்தன் பேப்லோ கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விடுறான். கண்ணை செவந்த பேப்லோ கையில விலங்க மாட்டி போதை மருந்து கடத்தல் வழக்குல சிங்கத்தை சிறையில் அடைக்கிறாங்க. ஆனா சிங்கம் சிறையில் இருந்தாலும் சரி, காட்டுல இருந்தாலும் சரி, கர்ஜனை மட்டும் குறையாது. அவனோட கேஸை விசாரிக்கிற ஜட்ஜ் ரொம்ப நேர்மையானவர்னு தெரிஞ்ச பேப்லோ நேரா அவருக்கே ஜெயில இருந்து ஃபோன் போட்டான். நான் பேப்லோ எஸ்கோபர் பேசுறேன். நீங்க ரொம்ப நேர்மையான ஆளுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இங்க எல்லாருக்கும் ஒரு விலை இருக்கு. உங்க விலைய நீங்க சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, நீங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நேர்மை எருமைன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்பத்துல ஒரு வாரிசு கூட இல்லாம மண்ணோட மண்ணா புதைச்சிருவேன், பார்த்துக்கோங்க. ஜட்ஜுக்கு வேர்த்து ஊத்திருச்சு. ஈக்வட்டார் வரலாறுலயே ஒரு ஜட்ஜை ஒரு கிரிமினல் ஜெயிலுக்குள்ள இருந்துக்கிட்டு ஜெயில் நம்பர்ல இருந்து போனை போட்டு இந்த அளவுக்கு மிரட்டினதே இல்லை. பதர்ன ஜட்ஜு அரசாங்கத்துக்கிட்ட கதற ஆரம்பிச்சிட்டாரு. முழு பாதுகாப்பு போடப்பட்டுச்சு. இருந்தாலும் ரோட்ல போறவன் வர்றவனெல்லாம் பார்த்து பயந்த ஜட்ஜு 2 மாசத்திலேயே இந்த கேஸை என்னால் விசாரிக்க முடியாது, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு லெட்டர் கொடுத்துட்டு லாங் லீவ் எடுத்துட்டு போயிட்டாரு. அடுத்து கேஸை விசாரிக்க வந்த ஜட்ஜை ரொம்ப ஈஸியாக பேசி பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணாங்க பேப்லோ கேங். சில நாட்கள்லேயே நிரபராதின்ற பேரோட ஈக்வட்டார் ஜெயில இருந்து பேப்லோ வெளியே வந்தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி கார் திருடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு முறை ஜெயிலுக்கு போயிருந்தான் பேப்லோ. அதோட இவ்வளவு பெரிய கார்ட்டல் முதலாளி ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் ஜெயில சந்திச்சான். பேப்லோ ரிலீஸ் ஆனது தெரிஞ்சு மெத்லின் நகரே ஒரு திருவிழா மாதிரி மாறி இருந்தது. பேப்லோ மெத்லின்குள்ள திரும்பவும் காலடி எடுத்து வைக்கிறத பார்க்க ஊரே கூடி நின்னுது. பேப்லோவோட கார் பாதுகாப்பு வாகனங்களோட ஊர்வலமா வந்தது. பல மாசங்களுக்கு அப்புறம் மெத்லின்குள்ள பேப்லோ காலடி எடுத்து வச்ச அதே சமயத்துல ஈக்வட்டார்ல அவனை சுத்தி வளைச்ச அதே வாஜாகில் பகுதியில பேப்லோவை கைது பண்ண இன்ஸ்பெக்டரும் பேப்லோ கன்னத்தில் அரைஞ்ச அந்த கமாண்டாவும் ஓட ஓட விரட்டி வெட்டி கொல்லப்பட்டு செத்து கிடந்தாங்க. முதல்ல விசாரிச்ச அந்த ஜட்ஜை மட்டும் போனா போகுதுன்னு பேப்லோ விட சொல்லிட்டான்.
ஈக்குவட்டார்ல கத்துக்கிட்ட ஒரு பாடத்தால பேப்லோ ஒரு முக்கியமான முடிவுக்கு வந்தான். நாம எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் ஒரு அதிகாரி நினைச்சா நம்மளை கைது பண்ண முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அதிகாரிகளையும் போலீஸையும் பகைக்க கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுமோ அள்ளி கொடுங்க, ஆனா அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் வளர்த்துக்காதீங்கன்னு அவனோட ஆளுங்களுக்கு அட்வைஸ் பண்ணான். பேப்லோ சொன்ன மாதிரியே அதிகாரிகளுக்கு பணமழை பொழிய ஆரம்பிச்சுது. மாசம் மாசம் அவங்க வாங்குற சம்பளத்தை விட மெத்தலின் கார்டல் கொடுக்கிற கவர் பல மடங்கு கனமா இருந்தது. அதனால அரசாங்கத்தோட பெரும்பாலான அதிகாரிங்க பேப்லோ பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க. கொலம்பியா, வெனிசுலா இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல 40,000 ஏக்கர்ல ஒரு மினி நாட்டையே உருவாக்குனா பேப்லோ. காடும் மேடுமா இருந்த நிலத்தை சீராக்கி தண்ணி வசதி ஏற்படுத்தி மக்களுக்கு அங்கே தரமான வீடு கட்டி கொடுத்து அவங்களோட குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்து பாதிக்கப்பட்டவங்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்து எல்லாரையும் சொந்தமாக விவசாயம் பண்ண வச்சான். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், யாரும் அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், கொத்தவரங்கான்னு விதைக்கக்கூடாது. ஒன் அண்ட் ஒன்லி கொக்கைன் மட்டும்தான். மொத்தமும் கோகோ செடிகள் தான். அங்கேயே ஒரு பெரிய ஃபேக்டரி கட்டினா அதில் கோகோ செடிகளை கொக்கைனா உருவாக்கி அழகாக பேக் செஞ்சு மெத்தலின் கார்டல்னு சீல் குத்தி பாக்ஸில் ரெடியாக இருக்கும். லோடு அடிக்கிற வண்டி வந்து ஏற்றிட்டு போயிடும். லோடு அடிக்கிற வண்டின்னு சொன்ன உடனே லாரி, வேனு, குட்டி யானையாக இருக்கும்னு நினைக்காதீங்க. மொத்தமும் ஃப்ளைட்டுங்க தான். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அளவுக்கு ஃப்ளைட்டுங்க இறங்கிறதுக்கு பெரிய பெரிய ரன்வே போட்டு வச்சுருப்பாங்க. அதில் லோக்கல் ஷேர் ஆட்டோ மாதிரி சரக்கை ஏற்றி ஃப்ளைட்டில் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா பேப்லோவே மெத்தலின்லேருந்து அவனோட குட்டி ஃப்ளைட்டை ஓட்டிக்கிட்டு வந்துடுவான். பேப்லோ வர்றான்னு தெரிஞ்சாலே அங்கே வேலை செய்கிற மக்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க. ஏன்னா பேப்லோ கிட்ட யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இந்த மாதிரி பேப்லோ யாருமே எட்ட முடியாத அளவுக்கு போதை உலகில் வளர்ந்துக்கிட்டு இருந்தான். அதே சமயம் பேப்லோ ஏழைங்களுக்கு பண்ற உதவியை இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சான். தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு அரசாங்கமே கைவிட்ட ஒரு கிராமத்தை தத்தெடுத்து வெளிநாடுகள்லேருந்து தனி விமானத்தில் டாக்டர்களையும் மருந்துகளையும் வர வச்சு அந்த கிராமத்தோட மொத்த ஜனங்களையும் காப்பாற்றினான். வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்கறதுக்கு இடம் கொடுத்து உதவிகள் செய்வான். கிட்டத்தட்ட பேப்லோ 50 கிராமங்களை தத்தெடுத்து அரசாங்கமே பண்ண முடியாத வேலைகளை மக்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தையே மாற்றி காட்டினான். ஒரு நாள் மெத்தலின் நகரோட ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற குடிசை பகுதியில் பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் மேலே அந்த பகுதியில் இருக்கிறாங்க. மொத்த குடிசையும் நெருப்புக்கு சாம்பலாகி கிடக்குது. அங்கே வந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுச்சு, என்ன தேவைப்படுதுன்னு கோரிக்கை மனு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூசி பறக்க 5 ஜீப்பும் 3 பெரிய கண்டெய்னர் லாரியும் வந்து நிற்குது. ஜீப்பில் இருந்து இறங்கின பேப்லோ அவனோட ஆட்கள் கிட்ட லாரியிலேருந்து எல்லா பொருட்களையும் இறக்க சொல்கிறான். அதில் அந்த மக்கள் வாழ தற்சமயத்துக்கு தேவையான டென்ட்டு, ட்ரெஸ்ஸுங்க, சாப்பாடு, பால், மருந்துங்க எல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் கோபத்தோட பார்த்த பேப்லோ நெருப்புல வீடிழந்து பொருட்களை இழந்து நிற்கிற மக்களுக்கு என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு உங்ககிட்ட மனு கொடுக்கணுமான்னு கேட்டுக்கிட்டே அங்க இருக்கிற ஒரு சின்ன பாறை மேல ஏறி நின்று, யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களோட நண்பன் பேப்லோ இருக்கிறேன், இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு தரமான தீப்பிடிக்காத கான்கிரீட் வீடு நான் கட்டித்தரேன், இது உறுதின்னு சொல்றான். உடனே ஜனங்க மொத்த பேரும் பேப்லோ வாழ்கன்னு கத்துறாங்க. அப்போ திடீர்னு கூட்டத்திலேருந்து ஒருத்தன் சத்தமா குரல் கொடுக்குறான். அவன் கத்துனதை கேட்ட எல்லாரும் அவனை அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அங்க இருக்கிற அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் மிரள அந்த கூட்டத்தில் இருந்தவன் திரும்பவும் கத்துறான். இந்த முறை அவன் கத்துனதை கேட்ட பேப்லோவோட கண்ணமும் கண்களும் செவக்குது.
ஆனா கோவத்தினால இல்ல, வெக்கத்தினால. அவன் கத்துனதை கேட்ட மொத்த ஜனமும் அவன் சொன்னதையே திரும்ப சொல்லி கத்துறாங்க. அங்கிருந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்களோட கார்கள்ல ஏறி தலைதெறிக்க ஓடுறாங்க. பேப்லோவை வெட்கப்பட வச்ச, அரசியல்வாதிகளை ஓட வச்ச, ஜனங்க ஆதரவு தெரிவிச்ச அந்த கோஷம் என்னன்னா, வருங்கால கொலம்பியா ஜனாதிபதி பேப்லோ எஸ்கோபர் வாழ்க. புது ஆட்டம் ஆரம்பமாக போகுது. ஆனா போதை மருந்து ஆட்டத்தை விட துரோகங்கள் நிறைஞ்ச அரசியல் ஆட்டம் ரொம்ப கொடூரமானது. ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆட்டம் நடக்க போகுது. காத்திருங்க, அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.